மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு தினத்திற்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். வேற எதுவும் கேட்கணுமா சார்? இன்னைக்கு விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க, திமுக பங்கேற்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? மது ஒழிப்பு தமிழ்நாட்டிற்கு அவசியம் தானே, அதனால அந்த மாநாடு ஒரு நடப்பது, அது மகாத்மா காந்தி பிறந்த நாள் நடப்பது சிறந்த ஒன்று. தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தாங்க, படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்திருந்தா, ஆனா அதை செய்யல. ஆனா இப்ப மாநாட்டில் மட்டும் பங்கேற்கிறது எப்படி பாருங்க? அதாவது உங்களுக்கு தெரியும் திமுகவை பத்தி, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வரணும்னு எத்தனையோ பொய்களை சொல்லி மக்களை எல்லோரையும் ஏமாற்றி வருவார்கள். இன்றைய கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அதை அவர்களை கிடுக்குப்பிடி போடுற மாதிரி மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாமதம் பண்ணுறீங்க, இப்ப செய்யாம எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சிருக்காங்க. அங்க போய் ஏதாவது பேசிட்டு வந்துருவாங்க. ஆனா இது என்னைக்கு பொறுத்தவரை திமுக எதையும் சொன்னதை செய்ய மாட்டார்கள். இல்லைங்க, நான் கலந்துக்குவேன். அழைப்பு இல்ல, காரணம் இல்லை, எங்களுக்கு அழைப்பு இருந்தா எங்க கட்சி சார்பா போயிருக்கோம். அழைப்பு இருந்தாலும் நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோமே, அதே போதும். போய் கலந்துக்கிட்டு தான் தெரிவிக்க. இப்போ இந்த உங்க மூலம் ஊடகம் மூலம் எங்களுடைய ஆதரவு தான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது முதலமைச்சர் அவர் சட்டப்படி அவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒருத்தருக்கு எலிவேஷன் கொடுத்திருக்காரு, பதவி உயர்வு. பட் இவ்வளவு அவசரமா இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் வரும் அளவிற்கு இவ்வளவு அவசர கதியில இந்த அவருக்கு துணை முதல்வர் பதவி எதுக்கு கொடுக்கப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோர் மனநிலையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்னும் பெரிய மாற்றம் வரப்போறதில்லை. விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கடன்கள்லாம் தள்ளுபடியாக போறதில்லை. அவங்களே சொன்ன மாதிரி ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வாங்க, அது நடக்க போறதில்லை. மது விலக்கு வரப்போறதில்லை. மாணவர்களுக்கு கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடியாக போறதில்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள், பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போறதில்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று இதனால புதுசாக கிடைச்சிட போறதில்லை. எதுவுமே இதனால பலன் மக்களுக்கு கிடைக்க போறதில்லை. அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசரமாக 26க்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் பதவி அறிவிச்சிருக்காரு. இப்படிதான் 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் 11லேருந்து 21 வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல. அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடும். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றாமல் இருக்காங்க. இப்ப என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வெல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போறாங்களா? கிடையாது. மின்கட்டண உயர்வை தடுக்க போறதில்லை. பேருந்து கட்டண உயர்வை தடுக்க போறதில்லை. சொத்து வரி நேற்று கூட 6% ஏற்றிருக்காங்க. ஏற்கனவே 100%க்கு மேல ஏற்றினாங்க. அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போறாங்களா? ஒன்னும் நடக்க போறதில்லை. அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியா தான் இருக்கு. அதிமுகவோட வாக்கு சதவீதம் 10% குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா பேசியிருக்காரு. இருந்த போதிலும் 2026 அதிமுக தான் ஆட்சி கட்டில அமரும் சொல்றாரு. இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். அங்க அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் தங்களை தாங்களே ஏமாத்திட்டு ரெட்டையில இருக்குன்னு அங்க பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பின்பு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பல முறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா, புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக கண்டுபிடித்த வெற்றி சின்னம் இரட்டையில இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம். வட மாநிலங்கள்ல இல்லாத அமமுக தென் மாநிலங்களிலும் கரைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய கூட்டத்தில் பேசியிருக்காங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக அமமுகன்ற ஒரு கட்சியே இல்ல, அது அவங்க ஆசை, அவங்க சொல்லிட்டு போட்டுப்பேன். என் கூட யாருமே இல்லைன்னாங்க. யாரோ 4 பேரை விலை கொடுத்து எங்க பொறுப்பாளர்களை 50 லட்சத்துக்கு 1 கோடிக்கு வாங்கிட்டு
பூனை கண்ட முடிக்கிட்டுனா உலகம் இருந்துட்டுன்னு சொல்ற மாதிரி பழனிசாமி கும்பல்ல சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேணாம். அதே போல பிசிக தலைவர் இன்னைக்கு வந்து காமராஜர் மண்டபத்துக்கு போனாங்க. ஆனா காந்தியடிகள் வந்து மாலை அன்னைக்கு வந்து தவிர்த்து விட்டு போயிட்டாரு. அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், எதுக்கு காந்தியடிகளை தவிர்த்துட்டாருன்னு. சார், சென்னையில மழைநீர் வடிகால் பணிகளை முறையா செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நேற்று கூட ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இல்ல, எப்பயுமே 90% முடிஞ்சிட்டு 95% முடிஞ்சுட்டு சொல்றாங்க. நம்ம எதிர்பார்ப்பு அவங்களை விமர்சனம் செய்வதை தாண்டி மக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து வராத மாதிரி இந்த மழைக்காலத்தில் எந்த ஒரு உயிர் பலி இல்லாம தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காம அரசாங்கம் பார்த்துக்கணும். சரி, நன்றி.